ஸ்லவ் என்னும் இடத்தில் உள்ள இந்து மந்திரில் அடுத்த வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்ச மோதக ஹோமம் நடைபெறுகிறது. யாருக்கு ஆர்வம் இருக்குமோ அவர்கள் வரலாம். ஸ்லவ் என்பது ஹீத்ரோ ஏர்போர்ட் அருகில் உள்ள இடம். அங்குள்ள இந்து மந்திர் மிகவும் புகழ்பெற்ற இடம். ஆகையால் எளிதில் அடைய முடியும். நேயர்களே, நாம் அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சியில் கேட்கப் போவது ஆலயம் அறிவோம் தொடரில் பெங்களூரிலிருந்து திருமதி பிரகன்நாயகி சத்யநாராயணன் வழங்கப் போகிறார். இன்றைய தினம் அவர் பேசப்போகும் தலைப்பு மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில். இதோ பிரகன்நாயகி சத்யநாராயணன். ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகன்நாயகி சத்யநாராயணன். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, செங்குன்ற தென்னிலங்கை செட்டாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வாய், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடி போற்றி. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் சோழ மண்டலத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மன்னார்குடி திருத்தலமாகும். இது தக்ஷிண துவாரகா என்று அழைக்கப்படுகிறது. 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ராஜகோபால சுவாமி கிருஷ்ணரின் வடிவமாக அறியப்படுகிறார். இறைவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, இறைவியார் செங்கமல தாயார், செண்பகலட்சுமி, ஹேமாம்புஜ நாயகி, ரக்த பிரஜநாயகி, படிதாண்டா பத்தினி. தீர்த்தம் ஹரித்ரா நதி, துர்வாச தீர்த்தம், திருப்பார்கடல், கோபிகா தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம். விமானம் ஸ்வயம்பு விமானம். 154 அடி உயரமுள்ள ராஜகோபுரமும் கோவிலின் நுழைவு பகுதியில் 54 அடி உயரமுள்ள ஒரே கல்லினால் ஆன கருட ஸ்தம்பமும் அனைவரையும் வியக்க வைப்பவை. கோவிலை பற்றிய பழம்பெரும் வரலாறு ஒன்று உண்டு. இங்கு 4 வேதங்களை கற்ற வேத விற்பனர்கள் வாழ்ந்தமையால் இது ராஜ சதுர்வே மங்கலம் என்றும், செண்பக மரங்கள் அடர்ந்திருந்த காரணத்தினால் செண்பகாரண்யா என்றும், ஸ்ரீ ராஜகோபாலன் குடிக்கொண்டிருப்பதால் ராஜமன்னார் என்றும், மன்னர்கள் கோவில் கட்டியதால் மன்னார்குடி என்றும் அழைக்கப்படுகிறது. கோவிலை பற்றிய புராண வரலாறு ஒன்றும் உண்டு. பெரும் முனிவரான வாகி என்ற பெரிய முனிவருக்கு கோபிளர், கோபிரளையர் என 2 புதல்வர்கள் இருந்தனர். இவர்கள் துவாரகைக்கு சென்று கண்ணபிரானை வழிபட சென்றனர். ஆனால் வழியிலேயே அவர்களை சந்தித்த நாரதர் கிருஷ்ணர் விண்ணுலகம் ஏகிவிட்டதை தெரிவித்து செண்பகாரண்யம் சென்று கிருஷ்ணரை வழிபடுமாறு அருளினர். அதன்படி அவர்கள் இங்கு வந்து கிருஷ்ணரை வழிபடலாயினர். கிருஷ்ணரின் அனைத்து லீலைகளையும் அவர்கள் இங்கேயே கண்டுகளித்தனர். இங்கு ராஜகோபால சுவாமி ஒரு பாலகனாக இடையன் கோலத்தில் காணப்படுகிறார். ஒரு வேஷ்டி அணிந்து அதையே தலைப்பாகையாக சுருட்டி வலது கையில் வெண்ணெய் மற்றும் சாட்டை வைத்துக்கொண்டு காட்சி தருகிறார். இடுப்பில் சலங்கை, சாவிக்கொத்து, கையில் வளையல், காலில் தண்டை, கொலுசு ஆகிய குழந்தை அணியும் அணிகலன்களையும் அணிந்திருக்கிறார். கூடவே ஒரு பசுவும் 2 கன்றுகளும் அவர் அருகில் உள்ளன. குவாலயா பீடம் என்ற யானையை கம்சன் ஏவி விடவே கிருஷ்ணர் யானையின் தந்தத்தை உடைத்து அதை அடக்கினார். இதை சுட்டி காட்டும் வகையில் இங்கு கிருஷ்ணரின் இடது கையில் தந்தம் உள்ளது. கிருஷ்ணரின் பால்ய லீலைகளை நினைவூட்டும் கோவில் இது. உற்சவரின் சிலை வெங்கலத்தினால் உருவாக்கப்பட்ட சிலையாகும். கோவிலை சுண்ணாம்பு கலவை கொண்டு முதலாம் குலோத்துங்க சோழன் இதை புதுப்பித்தான். அவனது கல்வெட்டு ஒன்றும் இங்கு காணப்படுகிறது. கோவிலில் மொத்தம் 16 கோபுரங்கள் உள்ளன. 18 விமானங்கள், 24 சந்நிதிகள், 7 பிரகாரங்கள், 9 நவ தீர்த்தங்கள், 2 மரத்தினால் ஆன தேர்கள் உள்ளிட்டவற்றை கொண்ட திருக்கோவில் இதுவாகும். கோவிலில் எழுந்தருளியுள்ள ராஜகோபால சுவாமியின் உயரம் 12 அடி ஆகும். இங்குள்ள குளம் 1150 அடி நீளமும் 837 அடி அகலமும் கொண்டுள்ளது. இது
ஹரித்ராந்தி என்று அழைக்கப்படுகிறது. கோபியர்கள் மஞ்சளுடன் இங்கு குளித்ததால் நீர் மஞ்சள் நிறம் அடைந்ததால் ஹரித்ராந்தி என்று இது அழைக்கப்படுகிறது. திருநாளி பிரகாரம், கருட பிரகாரம், செண்பக பிரகாரம், காசி பிரகாரம், நாச்சியார் பிரகாரம் உள்ளிட்ட பிரகாரங்களையும், வல்லாள மகாராஜா மண்டபம், ஆயிரம் கால் மண்டபம், கருட வாகன மண்டபம், யானை மண்டபம், பலகனி மண்டபம், வெண்ணெய்த்தாழி மண்டபம், புன்னை வாகன மண்டபம் உள்ளிட்ட மண்டபங்களும் இங்கு அமைந்துள்ளன. ராஜகோபால சுவாமியையே தன் குலதெய்வமாக கருதிய விஜயராகவ நாயக்கர் தன்னை மன்னாருதாசன் என்றே அழைத்துக் கொண்டார். அவர் இயற்றிய தெலுங்கு மொழியில் இருந்த படைப்புகள் அனைத்தையும் அவர் ராஜகோபாலனுக்கே சமர்ப்பித்தார். அவர் இயற்றிய பல நாடகங்கள் இந்த கோவிலின் ஆயிரம் கால் மண்டபத்திலேயே அரங்கேற்றப்பட்டது. இங்கு ஓரிரவு தங்கினால் 1,000,000 ஆண்டு தவம் இருந்ததற்கு சமம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆண்டின் 12 மாதங்களிலும் இங்கு உற்சவம் நடப்பது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும். காலம் காலமாக லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் செங்கமல தாயாரும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன். நேயர்கள் கேட்டது பெங்களூரிலிருந்து திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன் வழங்கிய ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி. நேயர்களே, ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. தொடர்ந்து நமக்கு இமய முதல் குமரி வரை உள்ள எல்லா ஆலயங்களையும் அலசி ஆராய்கிறார் திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன். மீண்டும் அவரை அடுத்த வாரம் சந்திப்போம். நேயர்கள் அடுத்த